தம்பி குட் மார்னிங் எல்லாத்துக்கும். சாரி குட் ஈவினிங். ஸோ எல்லாம் நேற்று கிளாஸ் பார்த்தீங்களா? ஸோ நேற்று எஸ்எம்பிஎஸ் பார்த்தோமா? ஓகேவா? ஸோ எஸ்எம்பிஎஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரியலான்னு சொல்லுங்கள். அது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சுவிட்ச் மோட், பவர் சப்ளை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட்ல யூபிஎஸ் அன்இன்டரப்ட் எதை சொல்லணும்னா யூபிஎஸ் பார்ப்போம். அப்படியே அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை அப்படின்னா என்ன உங்களுக்கு டு கிவ் தி ஸ்டாண்ட் பை சோர்ஸ். ஸ்டாண்ட் பை சோர்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸா லோட், அதாவது கரண்ட் இல்லாத சமயம் வித்தவுட் ஏசி சப்ளை. சப்ளை இல்லாத டைம்ல நமக்கு கண்டினியூஸா ஒரு ஸ்டாண்ட் பை சோர்ஸ்னா என்ன, ஒரு சிக்னல் ஒரு சப்ளை நம்மளுக்கு வந்து என்னது கரண்ட் இல்லாம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க சப்ளை வந்து நம்மளுக்கு சப்ளை இல்லாத டைம்ல கொடுக்கக்கூடியதா என்னது அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அன்இன்டரப்டபிள்னா ஒரு இடையூறு இல்லாம கண்டினியூஸா பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னது அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. இது வந்து ரெண்டு வகைஸ், டூ டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் யூபிஎஸ், அது இன்னொரு பேர் என்னன்னா ஷார்ட் பிரேக் யூபிஎஸ். ஷார்ட் பிரேக் யூபிஎஸ். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூபிஎஸ். ஆன்லைன் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நோ பிரேக். இதுலயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆஃப்லைன்னா என்ன, ஆன்லைன்னா ஆஃப்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வீட்டில் நார்மல் யூபிஎஸ் பண்ணா கரண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுவோம், யூபிஎஸ் சுவிட்ச் போடுமா, அதான் என்னது ஆஃப்லைன். நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணி யூபிஎஸ் வீட்டில் என்ன பண்ணுவோம், யூபிஎஸ் சுவிட்ச் போய் போட்டால் தான் என்ன வரும், சப்ளை வரும். அதுக்கு பேர் தான் ஆஃப்லைன், அதாவது ஷார்ட் பிரேக். அதாவது கரண்ட் ஆஃப் ஆகி ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் கழிச்சு நம்ம மேனுவலாவா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண போறோம், ஆன் பண்ற யூபிஎஸ் பேர் தான் ஷார்ட் பிரேக். ஷார்ட் பிரேக்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். பவர் சப்ளை ஆஃப் ஏசி சப்ளை ஆஃப் ஆகி திரும்ப சப்ளை வரதுக்கு ஒரு டிலே, கொஞ்சம் டிலே ஆகும். இது லைட்டா டிலே இருக்கும். இதுல நோ டிலே. ஆன்லைன்ல பார்த்தா நோ டிலே. ஓகேவா? இதுல சப்ளை வரதுக்கு டிலே இருக்கும். இது சப்ளை வரதுக்கு எந்த ஒரு டிலேமே இருக்காது. அதாவது ஆன்லைன் என்ன சொல்றாங்க, நோ பிரேக்னா சப்ளை ஆஃப் ஆனதுக்கும் ஆன் ஆகுது எந்த பிரேக்கும் இருக்கு. என்ன காரணம்னா சப்ளை வரதுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. ஒரு சில பேக் எல்லாம் பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆகி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குனு ஒரு கிளிக் பண்ண டக்குனு அமௌண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும், டக்குனு சப்ளை வரும். இப்போ எந்த பிரேக்குமே இல்லை. வெளிச்சம் எப்பயுமே நம்ம சப்ளை என்ன ஆகிட்டு இருக்கோம், கண்டினியூஸா. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா யூபிஎஸ் என்ன வேறு கரண்ட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆன்லைன் யூபிஎஸ். ஸோ அதை பற்றி எப்படி ஒர்க் ஆகுது, ஆஃப்லைன் யூபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆன்லைன் யூபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போகிறது ஆஃப்லைன் யூபிஎஸ். அதுக்கு இன்னொரு பேர் ஷார்ட் பிரேக். அதாவது பவர் சப்ளை ஆஃப் ஆனது திரும்ப சப்ளை வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம், அதான் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்ல டிலே எடுக்காது, நேரம் எடுத்துக்காது. ஸோ இப்போ என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் சப்ளை இருக்கா. ஸோ சப்ளை ரெண்டு லைன் போகுது. சப்ளை இருந்து ஒன்று இங்கே மெயின் போகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபைர் போகுது. ரெக்டிஃபைர் இருந்து பேட்டரி போகுது, பேட்டரியில திரும்ப இன்வெர்டர் வருது, இன்வெர்டர் வந்து ஃபில்டர், ஃபில்டர்ல இருந்து நார்மலா சுவிட்ச் போகும். இது வந்து ஸ்டாட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச். இது வந்து இங்க ஒரு சுவிட்ச் இருக்கும், இங்க ஒரு சுவிட்ச் இருக்கும். அங்க வந்து லோட், இங்க வந்து பல்போ ஏதோ லோடு ஃபேனோ ஏதோ ஒரு மிஷினோ அதுக்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கீழே வந்து பேட்டரி. ஓகேவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்ளை போகுது. ஸோ சப்ளை இங்க இருக்கு. சப்ளை வழியா எங்க போகுது, பவர் ஃப்ளோ அந்த சுவிட்ச் போகும். இது வழியா ரெக்டிஃபையர், இன்வெர்டர், ஃபில்டர் தண்ணி ஒரு சுவிட்ச் போகும். இதான் வந்து உள்ள பொருள் என்னது, ரெக்டிஃபையர், இன்வெர்டர், பேட்டரி, ஃபில்டர், சுவிட்ச். அதுதான் ரெக்டிஃபையர், ஃபில்டர், இன்வெர்டர், பேட்டரி, சுவிட்ச். ஓகேவா? இப்போ என்னன்னா இப்போ சப்ளை போய் நல்லா கவனிச்சு ஆஃப்லைன்ல சப்ளை போயிட்டு இருக்கு. சப்ளை வந்து எங்க போகுது, ரெண்டு லைனா போகுது, ரெண்டு இடத்துல பிரிஞ்சு போகுது. ஸோ நம்மளுக்கு கரண்ட் இருக்கும்போது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பல்ப் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ நான் சப்ளை எது வழி வரேன், இங்கேயும் போகும் இங்கேயும் போகும். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஆஃப்லைன்ல கண்டினியூஸ் சப்ளை எங்க வழி எது வழி போகும், இந்த வழி தான் போகும். ஓகேவா? அப்ப நார்மல் இந்த சுவிட்ச் என்ன இருக்கு ஆன். அப்ப சப்ளை இங்க வழி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பல்ப் என்ன ஆகிட்டு இருக்கும், ஆன் ஆகிட்டு. பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும், பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ சப்ளை உனக்கு போயிட்டே இருக்கும். அட் தி சேம் டைம் அதே டைம் பாருங்க ஏசி சப்ளை வழியா ரெக்டிஃபையர் போகும். ஏசி ரெக்டிஃபையர் என்ன மாத்தும், டிசியா மாத்தும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிசி வோல்டேஜ் எங்க போகும், பேட்டரிக்கு போகும். ஸோ பேட்டரி உனக்கு என்ன ஆகிக்கலாம், அந்த அட் தி சேம் டைம் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து சார்ஜ் ஆகிட்டு போது அடுத்து எங்க போகும், சார்ஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் அவ்வளவு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதான் இதோட முடிச்சுக்க. ஸோ சப்ளை இருக்கும் பொழுது உனக்கு ஏசி சப்ளை வரும் பொழுது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பவர் ஃப்ளோ வழியா நார்மலி ஆன் இந்த சுவிட்ச் வழியா என்ன சுவிட்ச் ஆன் இருக்கு, அப்ப டைரக்டா பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அதே சமயத்துல ரெக்டிஃபையர் வழியா கரண்ட் போய் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. கரண்ட் உனக்கு வந்து சப்ளை இருக்கும்போது லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. எந்த வழியா போகும் பல்புக்கு, இந்த வழியா. ஓகேவா? பவர் ஃப்ளோ அதான் மேல இருக்க ஸ்டாட்டிக் சுவிட்ச் ஆன் வழியா போய் பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கு. அட் தி சேம் டைம் பேட்டரி என்ன ஆகிட்டு இருக்கும், சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் சப்ளை இருக்கும்போது. சரி, அடுத்து என்ன பாயிண்ட், ரெண்டாவது கேஸ்னா சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா பல்ப் என்ன ஆகும், ஆஃப் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், சப்ளை எங்க இருந்து எடுக்கும், பேட்டரியில இருந்து எடுக்கும். ஸோ பேட்டரியில இருந்து என்ன கரண்ட் வரும், டிசி கரண்ட் வரும்.
இன்வெர்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் DC வோல்டேஜ் AC வோல்டேஜா மாத்த போறோம் DC வோல்டேஜ் AC வோல்டேஜா மாத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் ஃபில்டர் உனக்கு என்ன பண்ணணும் அது தேவையில்லாத ஆட்டோமேட்டிக் சோர்ஸ் உனக்கு என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் என்ன மாறிடும் ஆனா மாறிடும் எப்ப கரண்ட் இல்லாத போது ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது சுவிட்ச் ஆன் ரெண்டு சுவிட்சுமே என்ன மாறிடும் இங்க ஆஃப் ஆகுது ஆனா மாறும் இங்க ஆஃப் ஆகுது ஆனா மாறி ஆட்டோமேட்டிக்கா பல்ப் என்ன வச்சுக்கும் எரிய வச்சுக்கும் அது நீ போய் பேட்டரி ஆன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீ ஒரு 30 செகண்ட் டிலே வச்சீங்கன்னா 30 செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி ஆன் ஆகி சப்ளை எங்க கொடுக்கும் இன்வெர்ட்டர் ஃபில்டர் கொடுக்கும் அந்த டைம்ல இந்த ஆஃப் சுவிட்ச் என்ன மாறிடும் ஆன் கண்டிஷன் வந்துரும் சோ ஆன் கண்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க ஸ்கிரீன் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்கா அது ஆஃப் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் ஆன் ஆயிடும் சோ ஆன் ஆனா நம்ம சப்ளை எங்க போயிடும் பல்ப் எரிய வச்சிரும் புரியுதா கான்செப்ட் ஆஃப்லைன்ல திரும்ப சொல்றேன் தம்பி நல்லா காமிச்சுக்க இப்போ நான் சப்ளை இருக்கு அதாவது கரண்ட் வந்துட்டு இருக்கு கரண்ட் வரும்போது உனக்கு இந்த வழியா போய் உனக்கு என்ன பண்ணுது பல்ப் எரியுது என்ன காரணம்னா எல்லாமே என்ன சுவிட்ச் இங்கேயும் ஆஃப் இருக்கு இந்த சுவிட்ச் என்னவா இருக்கு ஆஃப் இருக்கு அப்ப சப்ளை வந்து போகாது அப்ப சப்ளை எங்க போகும் ஆன்ல இருக்க சுவிட்ச் வழியா தான் போகும் சோ சப்ளை போய் உனக்கு பல்ப் எரியுது அதே டைம்ல at the same time என்ன பண்ணுனா கரண்ட் ரெக்டிஃபையர் வழியா போய் AC வோல்டேஜ் DC கன்வெர்ட் ஆகி பேட்டரிக்கு போகும் பேட்டரி என்ன பண்ணும் சார்ஜ் கரண்ட் எடுத்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு அந்த பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கு இப்போ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சோ ஆஃப் ஆன உடனே உனக்கு என்ன ஆகும் நம்ம டிலேயா இது என்னது ஆஃப் பண்ணா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் டிலே ஆகி என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா இருக்குனா நீ போய் பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும் இல்லனா நீ போய் என்ன பண்ணணும் ஒரு சுவிட்ச் போடணும்னா சோ இப்போ சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு நான் என்ன பண்ண போறேன் இங்க எல்லாம் ஆஃப் சுவிட்ச் இருக்கா இந்த ஆஃப் சுவிட்ச் என்ன பண்ண போறேன் ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி ஒரு DC கரண்ட் என்ன வரும் DC இருந்து வெளிய வரக்கூடிய கரண்ட் என்ன வரும் DC பேட்டரி இருந்து வெளிய வரக்கூடிய கரண்ட் என்ன இருக்கும் DC ஆ இருக்கும் சோ அந்த DC கரண்ட் எங்க போகும் இன்வெர்ட்டருக்கு போகும் சோ இன்வெர்ட்டர் என்ன பண்ணும் DC ய AC ஆ மாத்தி ஃபில்டர் வந்து தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு எங்க அனுப்பும் சுவிட்ச் வழியா பல்புக்கு போய் பல்ப் எரியும் புரியுதா கான்செப்ட் இதுதான் உனக்கு என்னது ஆஃப்லைன் UPS இதே கான்செப்ட் தான் என்ன பண்ண போறோம்னா ஆன்லைனுக்கு இதே கான்செப்ட் தான் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இந்த ஆன்ல இருக்கிறதெல்லாம் என்ன மாறும் போகுது ஆஃப்ல இருக்கிறதெல்லாம் உனக்கு என்ன ஆகும் ஆனா மாறிடும் ஓகேவா ஆன்ல இருக்குது ஆஃப் மாறிடும் ஆஃப்ல இருக்குது ஆனா மாறிடும் ஆன்ல இருக்குது ஆஃப் ஆகும் ஆஃப்ல இருக்குது ஆன் அந்த மாதிரி ஆகும் சோ ஆஃப்லைன் ஓகேவா இது ஆன்லைன்னா அதேதான் ஓகேவா இது சப்ளை இருக்கு பட் மெயின் வழியா உனக்கு போகாது மெயின் சப்ளை வழியா சப்ளை மெயினோட கனெக்ட் ஆயிருக்கு பல்ப் கூட பேட்டரி வழியா நடக்கும் சோ ஆன்லைன் என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூஸா சப்ளை இது வழி போகாது என்ன காரணம் சுவிட்ச் ஆஃப் இருக்கு சப்ளை இது போய் பல்ப் எரியாது பட் இங்க ரெண்டு பேர் போகும் பேட்டரி சார்ஜ் ஆகும் பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிட்டே சேம் டைம் என்ன ஆகும் சப்ளை இது வழியா போய் உனக்கு என்ன ஆகும் பல்ப் எரிய வச்சிருக்கும் சோ எப்படினா சோ சப்ளை இருக்கு சப்ளை வழியா பேட்டரிக்கு சார்ஜ் ஆகி பேட்டரி மட்டும் என்ன பண்ண கரண்ட் இருக்கும்போது இப்ப சப்ளை இருக்கும்போது இந்த வழியா கரண்ட் போகாது அப்ப எந்த வழியா போகணும் ஆன்லைன் யூபிஎஸ் பாக்குறது சோ ஆன்லைன் யூபிஎஸ்ல சப்ளை இது வழியா போகும் ரெக்டிஃபையர் போகுது ரெக்டிஃபையர் பேட்டரி என்ன ஆகிட்டு இருக்கும் DC வோல்டேஜ் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு ஓகேவா சார்ஜ் ஆகிட்டே இருக்கு at the same time சார்ஜ் மட்டும் தான் ஆகும் சோ மீத கரண்ட் எங்க போகும் இன்வெர்ட்டர் எல்லாமே ஆன்ல இருக்கு அப்ப மெயின் சப்ளை இது வழியா போகாம இது வழியா போறது உனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கும் மெயின் சப்ளை இது வழியா போயிடும் சோ இப்ப கரண்ட் இருக்கும்போது எரிஞ்சிட்டே இருக்கு at the same time பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் புரியுதா ஆஃப்லைன்ல என்ன சொன்னேன் மேல் வழியா போகும் கரண்ட் இருக்கும்போது கீழ ஆஃப்ல இருக்கும் சோ ஆன்லைன் என்ன சொல்றோம் மேல கரண்ட் போகாது கீழ வழியா போயிட்டே இருக்கும் at the same time பேட்டரியும் சார்ஜ் ஆகும் ஓகேவா சோ இப்போ ஆன்லைன் என்ன சொல்றாங்கன்னா ரெக்டிஃபையர் போகுது சோ ரெக்டிஃபையர் வழியா அங்கே எல்லாமே நார்மலா எல்லா சுவிட்சும் ஆன்ல இருக்கும்போது மெயின் சப்ளை வழியா போய் பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கும் சோ திடீர்னு பவர் சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இது எந்த வித டிலேயுமே இல்லாம ஏன்னா சார்ஜ் ஆயிடுச்சு இது இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி என்ன பண்ணிரும் பின்னாடி எந்த டிலேயுமே இல்லாம கரண்ட் அப்படியே கண்டினியூஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் என்ன காரணம் எல்லாமே என்னவா இருக்கு சுவிட்ச் எல்லாம் ஆன்ல இருக்கப்ப டக்குனு எந்த வித பிரேக் எந்த வித டைம் வந்து எடுத்துக்கறாம அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி எந்த வித டிலேயுமே எடுத்துக்கறாம டக்குனு பேட்டரி ஆன் ஆகி சப்ளை எங்க போயிடும் பல்ப் எரிய ஆரம்பிச்சு புரியுதா கான்செப்ட் புரியுதா அதுக்கு உள்ள வித்தியாசம் சோ அத போய் நம்ம ஆன் பண்ண போறோம் இதுல என்ன தேவை ஆன் பண்ண தேவை எல்லாமே ஆன்ல இருக்கு சப்ளை வெளியே போயிட்டு இருக்கு சப்ளை ஆஃப் பண்ண உடனே பேட்டரியில உள்ள சப்ளை என்னவாயிரும் ஆட்டோமேட்டிக்கா இன்வெர்ட்டர் எடுத்து உனக்கு பல்ப எரிய வச்சிரும் சோ அது வந்து டிலே இது வந்து எந்த வித டிலேயுமே இல்லாம கண்டினியூஸா நடக்கிற process புரியுதா கான்செப்ட் சோ இதுல என்ன சொல்றோம்னா ஆன்லைன் யூபிஎஸ்க்கும் ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கும் டிஃபரண்ட் கேட்பாங்க ஆன்லைன் யூபிஎஸ்க்கும் ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கும் கம்பேரிசன் between
UPS இது இம்பார்ட்டன்ட் அப்படினா வரணும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அது அப்படியே டிலே இருக்கும் டிலே இருக்காது இது ஒரு ஷார்ட் பிரேக் UPS அது நோ பிரேக் UPS இதுல வந்து என்ன நடக்கும் இன்வெர்ட்டர்ல வந்து சப்ளை வந்து எப்பவுமே ஆன்ல இருக்கும் அத பேட்டரில சப்ளை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல நம்ம ஆன் பண்ணா தான் சப்ளை போகும் அப்படினே ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் படிச்சுங்க ஓகேவா சோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இது ஓகேவா இன்னொரு வாட்டி சொல்றேன் சோ அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை இந்த கிளாஸ்ல பார்க்க போகுது இது வந்து நமக்கு இந்த கரண்ட் இல்லாத சமயத்துல ஒரு ஸ்டேட் பை சோர்ஸ் நிலையான ஒரு சோர்ஸ் வந்து நமக்கு கரண்ட் இல்லாத இடத்துல கண்டினியூஸா கொடுக்கக்கூடியது பேர் தான் அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை இது இரண்டு வகை இருக்கு ஆன்லைன் UPS அதுக்கு இன்னொரு பேர் என்னது ஷார்ட் பிரேக் UPS இன்னொரு ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் UPS க்கு இன்னொரு பேர் என்னது ஷார்ட் பிரேக் UPS ஆன்லைன் UPS க்கு நோ பிரேக் UPS அந்த ஷார்ட் பிரேக்னா பவர் ஆஃப் ஆனதுல இருந்து பவர் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் ஷார்ட் பிரேக் என்ன பவர் ஆஃப் ஆகி திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் அதுவே ஆன்லைன்ல பவர் ஆஃப் ஆனோடனே எந்தவித நேர இடைவெளியே இல்லாம உனக்கு சப்ளை வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா சோ ஆஃப்லைன்ல என்ன வரணும் நார்மலி சுவிட்ச் நார்மலி ஆன்ல இருக்கும் இங்க நார்மலி ஆஃப்ல இருக்கும் சோ அப்ப ஆஃப்லைன்ல உனக்கு சப்ளை இது வழியா போயிட்டு இருக்கும் ஆன்லைன்ல சப்ளை எங்க வழியா இது வழியா போகுது சோ இப்போ சப்ளை ஆஃப் ஆன உடனே ஆஃப்லைன் UPSல சப்ளை ஆஃப் பண்ண உடனே என்ன பண்ண போறாங்க பேட்டரி ஆன் பண்ணா தான் உனக்கு சப்ளை வரும் அப்ப சப்ளை வரதுக்கு என்ன இருக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் 30 செகண்டா ஒரு நிமிஷமோ டிலே ஆகும் சோ இதுவே ஆன்லைன் UPSல சப்ளை உனக்கு இது வழியா போகும் பேட்டரி சார்ஜ் என்ன ஆகும் இது வழியா ஆகிடும் அப்ப சப்ளை போயிட்டே இருக்கும் திடீர்னு கரெக்டா பார்த்தா கண்டினியூஸா பேட்டரி என்ன பண்ணிடுவோம் இன்வெர்ட்டர் பேட்டரி கரண்ட் எடுத்து அப்படியே மறுபடியும் எந்த வித நேர இடைவெளியே இல்லாம கண்டினியூஸா பல்பை எரிய வச்சிடும் இதுதான் ஆன்லைன் ஆஃப்லைன் UPS இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இது கண்டிப்பா 10 மார்க்ல வரும் புரியுதா தம்பி கண்டிப்பா 10 மார்க்ல வரும் கிளியரா சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இன்வெர்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் என்ன ஆன்லைன் UPS ஆஃப்லைன் UPS கம்பேரிசன் பார்த்தீங்க நெக்ஸ்ட் இன்வெர்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் இன்வெர்ட்டர்ஸ் இன்வெர்ட்டர் என்ன ஆல்ரெடி அங்கே இருப்பாரு இன்வெர்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போறது இன்வெர்ட்டர் என்னன்னா நமக்கு ரெக்டிஃபையர் என்ன பண்ணோம் ரெக்டிஃபையர் AC வோல்டேஜ் DC ஆ மாத்தும் ரெக்டிஃபையரோட வேலை AC ய DC ஆ கன்வெர்ட் பண்ணும் சோ அதுவே இது இன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படியே ஆகும் நீங்க என்ன நம்ம படத்துல பாத்தீங்களா வைரஸ் இன்வெர்ட்டர் சொல்லுவாங்களா சோ அதுல அந்த பிரசவம் நடக்கும்போது பாத்தீங்களா விஜய் என்ன பண்ணுவாரு பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணி வைப்பாரு சோ பேட்டரில இருந்து வெளிய வர கரண்ட் என்ன கரண்ட் DC கரண்ட் அப்ப என்ன சொல்லுவாரு நம்மால்ட்ட மில்லிமீட்டர் தான் இப்போ இன்வெர்ட்டர் வைரஸ் இன்வெர்ட்டர் எடுத்தாங்க வைரஸ் வெளிய இருப்பாரா அந்த நாட்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க இன்வெர்ட்டர் சோ அந்த இன்வெர்ட்டரை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி இன்வெர்ட்டர் என்ன கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம வேக்கம் கிளீனருக்கு என்ன கரண்ட் வேணும் AC கரண்ட் இருந்தா தான் ஒர்க் ஆகும் சோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்க வேக்கம் கிளீனருக்கு AC கரண்ட் தான் ஒர்க் ஆகும் அப்ப பேட்டரில இருந்து என்ன கனெக்ட் பண்ணாமல அந்த வைரஸ் இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணாமல DC ய AC மாத்தணும் அந்த கான்செப்ட் தான் சோ இன்வெர்ட்டர் என்ன பண்ணா to convert DC to DC voltage into AC voltage DC voltage into AC voltage DC கரண்ட் AC கரண்ட் மாத்தி கொடுக்கிறது பேர் தான் இன்வெர்ட்டர்ஸ் இது மூணு மார்க் கேட்பாங்க சோ இன்வெர்ட்டரோட அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் நீங்க எழுதுங்க ஓகேவா இது பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மரோ அதெல்லாம் தேவையில்லை ஓகேவா AC voltage DC voltage மாத்தி கொடுக்கிறது தான் இன்வெர்ட்டர்ஸ் இதுல அப்ளிகேஷன் எங்க யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இன்வெர்ட்டர் AC கரண்ட் தேவைப்படுறதுலாம் என்ன பேட்டரி நார்மலா இருக்கலாம் AC மாத்துறதுக்கு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி UPS இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க சோ இங்கங்களா ஒர்க் ஆகுற அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா UPS புரிஞ்சா UPS இன்வெர்ட்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன பார்த்தா டிஸ்ப்ளே டிவைசஸ் அத லாஜிக் என்ன பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு போர்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் பார்த்தோமா அந்த லாஜிக் அதாவது டிஸ்ப்ளே டிவைசஸ் உனக்கு டிஸ்ப்ளே டிவைஸ்னா என்ன பேர் டிஸ்ப்ளே டிவைசஸ் என்ன டிஸ்ப்ளேனா என்ன ஃபர்ஸ்ட் அது ஒரு திரையா ஒரு திரை சோ டிஸ்ப்ளேனா என்ன நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளேனா திரை மோபு திரை மாதிரி சோ அந்த திரை என்னது சோ திரை என்ன அது ஒரு டிஸ்ப்ளே LED என்ன சொல்லலாம் டிஸ்ப்ளேனா நமக்கு லைட் சிக்னல்ல வந்து என்ன மாத்தும் லைட் சிக்னல் நம்ம வரக்கூடிய எலக்ட்ரிக் சிக்னலை லைட் சிக்னலாவோ இல்ல என்னது திரைப்படமாவோ மாத்தி கொடுத்தா நமக்கு என்னது டிஸ்ப்ளே டிவைஸ் சோ அது என்ன சொல்லலாம் LED னு சொல்லலாமா சோ எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்தா அது என்ன மாத்தி கொடுக்கும் வெளிச்சமா மாத்தி கொடுக்கும் அதாவது லைட் சிக்னலா மாத்தி கொடுக்கும் சோ LED இன்னொரு படம் பார்க்கமா டிவி அந்த டிஸ்ப்ளே இருக்கா LCD டிஸ்ப்ளே சொல்லுமா லிக்விட் கிரைஸ்டல் டிஸ்ப்ளே சொல்லுமா அதுக்கு அப்புறம் 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே
செக்மெண்ட் நம்ம டிஜிட்டல் செக்மெண்ட் டிஜிட்டல் ஜீரோஸ் 1 2 3 பஸ்லாம் ஓடுமா ஊர் பேரு நம்பர் பேர்லாம் வருமா சோ அதான் செவன் செக்மெண்ட் ஆல்ரெடி நம்ம லேப்ல சொல்லிருக்கேன் லேப் கிளாஸ் இருக்கும்போது இதான் செவன் செக்மெண்ட் 1 2 3 4 5 6 7 சோ ஒவ்வொன்றும் ஒரு எல்இடி ஒவ்வொன்றும் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி உனக்கு செவன் செக்மெண்ட் டிஸ்ப்ளே ரெடி பண்ணிருப்பாங்க சோ டிஸ்ப்ளே டிவைஸ் நிறைய இருக்கு எல்இடி இந்த எல்இடியோட லைட் எமிட்டிங் டையோடு அதான் என்ன வாழ்க்கை வரக்கூடிய எலக்ட்ரிக் சிக்னலை லைட் சிக்னலா உனக்கு வெளியே இருக்கும் அதான் லைட் எமிட்டிங் டையோடு எல்இடினா லிக்விட் கிரைஸ்டல் டிஸ்ப்ளே செவன் செக்மெண்ட் டிஸ்ப்ளே தான் என்ன ஒரு டையோட்ஸ் டிஸ்ப்ளே டிவைஸ்னா ஒரு டையோட்னா என்ன ஆக்ட் ஆகும் ஒரு டிஸ்ப்ளே டிவைஸ் தான் ஆக்ட் ஆகும் சோ அதுக்கு அப்புறம் இது முடிஞ்சோன என்ன பண்ணனும்னா லாஜிக் கேட்ஸ் இந்த மூணு டைப் நல்லா வந்து லிக்விட் கிரைஸ்டல் டிஸ்ப்ளே லைட் எமிட்டிங் டையோடு செவன் செக்மெண்ட் மூணுமே 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் 3 மார்க்ல நம்ம கண்டிப்பா கேட்பாங்க நெக்ஸ்ட் தான் லாஜிக் கேட்ஸ் நம்ம பார்த்தோம் AND கேட் OR கேட் NAND NAND NOR XOR XNOR ஏழு கேட் இருக்கும் அதுவும் யூனிவர்சல் கேட்ட பாத்தீங்க யூனிவர்சல் கேட்னா NAND NOR தான் என்னது யூனிவர்சல் அத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் இது ஒரு கிளாஸ் அத கிளாஸ் இந்த வீக்ல உங்களுக்கு 4th வீக் முடிஞ்சிரும் சோ அடுத்து நம்ம 5th வீக் போயிடலாம் இத நல்லா ஞாபகம் வச்சுக்க யூபிஎஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन ஓகேவா கிளியர் எல்லாத்துக்கும் இன்வெர்ட்டர் ஏசி வோல்டேஜ் சாரி இன்வெர்ட்டர் என்ன மாத்தணும் வரக்கூடிய டிசி வோல்டேஜ் ஏசியா மாத்தி கொடுக்கக்கூடியதான் உனக்கு இன்வெர்ட்டர்ஸ் ஓகேவா கிளியரா இருக்கு எல்லாத்துக்கும் சோ இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் நேர்தான் திரும்ப கிளாஸ்ல போட்டேன் யாருமே கிளாஸ் எழுதி அனுப்புறதே இல்லை கிளாஸ் பார்க்கறதோட சரி சோ பார்த்துட்டோம் அப்படின்னு கமெண்ட் மட்டும் தான் பண்றீங்க எனக்கு இனிமேல் வாட்ஸ்அப்ல கரெக்டா கிளாஸ் எழுதி நோட்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க படிங்க தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போகாத இந்த நேரத்தில் லாக்டவுன் போட்டாங்க நைட் லாக்டவுன் இருந்தாலும் பகல் டைம்ல வெளியே போகாத வீட்டில் உட்காந்து படிச்சவங்க நோட்ஸ் அனுப்புறதே இல்லை பாதி பேர் அனுப்ப ஒரு 10 பேர் தான் அனுப்புறீங்க 140 பேர்ல அதே மாதிரி கேட்டோன்னு எக்ஸாம் பேப்பர் இன்னும் வைக்கல யாருமே இந்த செமஸ்டர் எழுதினேன் இடிசி ஹெச்பி எஃப்எம் எஸ்எம் 4 சப்ஜெக்ட் இருக்கும் இன்னும் கேட்டு ஒன் பேப்பர் 40 பேர் தான் மொத்தம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு தெரியல மற்றவங்களாம் எப்போ வைக்க பாருங்க வச்சா இன்டர் மார்க் கூட வந்து இல்லைன்னா 0 போட்டு போஸ்ட் பண்ணிடுவோம் கிளியரா புரியுது எல்லாத்துக்கும் வச்சா உனக்கு மார்க் இல்லைன்னா 0 தான் கிளியரா அதனால கொண்டு வந்து எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ள இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை சாரி புதன் வியாழன் 2 நாள்ல கொண்டு சப்மிட் பண்ணிடு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க ஃபோன் பண்ணி அதையும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடு ஓகேவா ரெக்கார்டு அசைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க மறந்துடாதே எனக்கு கேட்டோன் பேப்பர் நாளைக்குள்ள வரணும் வரலாட்டினா 0 போட்டு க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன் எங்கே பார்க்க அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து தயவுசெய்து அனுப்புங்க 2 விஷயம் கேட்டோன் எக்ஸாம் பேப்பர் எனக்கு வரணும் ப்ளஸ் நோட்ஸ் எடுத்து அனுப்புறதே இல்லை பாதி பேர் ஒழுங்கா எழுத நீ வேலைக்கு போகிறேன் எங்கேயோ போகிறேன் மற்ற எப்படி நைட் ஈவினிங் ஃப்ரீயாக தானே இருப்பேன் ஈவினிங் வந்து ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு மணி நேரம் படிச்சு இந்த கமாண்ட் போகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது 50 பேர் கமாண்ட் நான் கூட போடுறேன் எனக்கு நோட்ஸ் எடுத்து அனுப்பினா மட்டும்தான் நான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடணும் கிளியரா அட்டெண்டன்ஸ் வேணும்னா பார்த்துக்கலாம் அட்டெண்டன்ஸ்லேயும் மாறு தான் எனக்கு நோட்ஸ் எடுத்துல ப்ராப்பராக படிச்சுக்கிறேன் படிச்சு ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுங்க சும்மா வெட்டியாக வராங்க புரியுதா கிளியரா ஸோ அதனால நாளைக்கு நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் இல்லைன்னா 0 போட்டு போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் எங்களுக்கு வேலை நிறையா இருக்கு கிளியரா ஸோ அடுத்து என்ன பார்த்தா இதை படிச்சு நோட்ஸ் அனுப்பிடுங்க இன்னைக்கு பாப்பா எத்தனை பேர் அனுப்புறீங்க ஓகேவா தேங்க்யூ